வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன், அத்தியாயம் 21. ஒண்டு கொடுத்தனமாதலால் தங்கள் அறையை உட்பக்கம் தாளிட்டு கொண்டு தாயும் மகளும் படுத்து விட்டிருந்தனர். வாயிற் பக்கம் சிறு ஜன்னல் வழியே எப்பொழுதாவது காற்று எட்டி பார்த்தால் உண்டு. தலைக்கு மேல் தொங்கிய ஃபியரிங் தேய்ந்து போன பழைய மின்விசிறி கடப்படவென்று கோஷமிட்டபடி அனல் காற்று அள்ளி வீசி கொண்டிருந்தது. இளவயது, சலியாத உழைப்பு, உண்ட களைப்பு. லதா நன்றாக உறங்கிவிட்டிருந்தாள். பற்பல சிந்தனைகளில் உறக்கம் வராது புரண்டு கொண்டிருந்த காமு அம்மாள் அப்பொழுதுதான் கண்ணயர்ந்தாள். கனவுளை கேட்பது போன்ற நினைப்பு. லதா, லதா! ஜன்னல் அருகே மெல்லியதாக கேட்ட குரல் விழிப்படைய செய்தது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் காமு அம்மாள். லதா ஆழ்ந்து உறங்குவதை கவனித்துவிட்டு மெல்ல சுவரை பிடித்து கொண்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்தாள். நான் தான் மங்களா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை திறக்கிறேளா? வெளியே எட்டி பார்த்த அவளுக்கு ஒரே குழப்பம். இரவின் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தனுடன் மங்களா காரில் வந்து இறங்கி இருக்கிறாளே, இதெல்லாம் என்ன? பலர் குடியிருக்கும் வீடு, பதட்டமாக பேசக்கூடாது என்று எண்ணியவளாக லதாவை எழுப்பிவிட்டு கதவை திறந்து கொண்டு வந்து சப்தமிடாமல் வாயிற்போது கதவை மெல்ல திறந்தாள். தூக்க கலக்கத்துடன் தாயின் பின்னே தொடர்ந்து வெளிவந்த லதாவுக்கு தோழியை பார்த்ததும் ஒரே மலைப்பு. மற்ற குடுத்தனக்காரருக்கு தன்னால் வீண் தொல்லை கூடாது என்ற எண்ணத்துடன் காசிநாத் விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தான். மிஸ் மங்களாவே எல்லாவற்றையும் விவரமாக சொல்லுவாங்க. பஸ் தாமதமாகிவிட்டதால் ஹாஸ்டல் கேட்டை மூடிவிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் என்னை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டு உதவும்படி கேட்டுக்கொண்டாங்க. அழைத்து வந்தேன் என்று முடித்த காசிநாத் மங்களாவின் பக்கம் திரும்ப, இன்றைய அனுபவங்களினால் ரொம்ப அதிர்ந்து போயிருக்கீங்க. அதனால் நாளைக்கும் மறுநாளும் லீவ் எடுத்துக்கொண்டு திங்கள் அன்று வேலைக்கு வந்தால் போதும். பின்னால் முறைப்படி லீவு பாரங்களை நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும். நான் வருகிறேன் கூறிவிட்டு காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். மங்களா வாயை திறக்கும் முன் கார் தெருக்கோடியிலிருந்து மறைந்து விட்டது. அவர்கள் மூவரும் அதிக சப்தமிடாது வாயிற்கதவை தாளிட்டு விட்டு அறைக்குள் வந்தனர். காமு அம்மாள் மூளையில் சுருட்டி கிடந்த பாயை எடுத்து தரையில் சுவரோரமாக விரித்து போட்டுவிட்டு கூட ஒரு தலையணியையும் எடுத்து போட்டாள். லதா அறையின் கதவை மெல்ல தள்ளி தாளிட்டு விட்டு தோழியின் அருகில் வந்து கையை பற்றி பாயின் மீது இருத்தினாள். இந்த அசட்டு பெண் கொடுத்த ஊறுகாய் பாட்டிலை அப்படியே மறந்து வச்சுட்டு போயிட்டதேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஏமா மங்களா, என்ன நடந்தது? மூஞ்சியை பார்த்தால் ரொம்ப அழுதிருக்காப்பல தெரிகிறது. பரிவுடன் கேட்டபடி காமு அம்மாள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். சூடா கொஞ்சம் ஹார்லிக்ஸ் தரட்டுமா? அன்போடு விசாரித்தபடி அவள் கரத்தை பற்றி அழுத்தினாள். அதுவரை அடக்கி வைத்து கொண்டிருந்த துக்கம் வீறிட்டு கொண்டு எழ மங்களா தாங்க முடியாத விம்மலில் குலுங்கினாள். அசடு, அழக்கூடாது, ராத்திரி வேலை, அக்கம் பக்கத்தில் இருக்கவா காதிலே எதுவும் படக்கூடாது. என்ன நடந்ததுன்னு மெல்ல சொல்லு. அன்புடன் முதுகை தடவி கொடுத்தாள் காமு அம்மாள். துயரத்தில் வார்த்தைகள் தடுமாற மங்களா ஒரு வழியாக எல்லாவற்றையும் விவரமாக சொன்னபோது தாயும் மகளும் அயர்ந்து போனார்கள். எனக்கு வரும் ஆத்திரத்தில் அந்த அனுப்புமாவின் முகத்தில் ஓங்கி 4 குத்து குத்தி பல்லை உடைக்க மாட்டோமான்னு இருக்கு. சீறினாள் லதா. தனியே சுதந்திரமாக வாழ முடியும் என்று புறப்பட்டால் ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் இடர்களா? காமு அம்மாளுக்கு கேட்க மிக்க வேதனையாக இருந்தது. லதாவுக்கு எடுத்து வச்சேன். அவள் சாப்பிடாமல் தூங்கி போயிட்டா. நீ சாப்பிடு. சோரோரமாக வைத்திருந்த ஃப்ளாஸ்கை திறந்து டம்ளரில் சூடான ஹார்லிக்ஸை ஊற்றி மங்களாவிடம் நீட்டினாள். காமு அம்மாளின் பரிவு, உபசரணை எல்லாம் துயர்வசப்பட்ட மங்களாவின் மனத்திற்கு மிக்க ஆறுதலாக இருந்தது. அண்ணன் வீட்டில் தனி அறையில் மெத்தென்று கட்டிலின் மீது உறங்கிய போது கிட்டாத நிம்மதியும் சுகமும் தரையில் கிடந்த அந்த பாயில் காமு அம்மாளின் அருகே நெருங்கி சுருண்டு கொண்ட போது அவளுக்கு கிட்டின. அசடு, எதுக்கு இன்னமும் அழற? பத்திரமா அந்த புண்ணியவான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டார். மேலே யோசித்து முடிவு எடுக்க 2 நாள் அவகாசம் இருக்கு. பேசாமல் தூங்கு.
அன்புடன் கடிந்தபடி கண்ணீரை தன் கரங்களால் துடைத்துவிட்டாள் காமு அம்மாள். கடினமான வேலைகளை செய்து கரடு தட்டி போன அவளது விரல்கள் பூ போல மெல்ல தன் முகத்தை வருடுவதை உணர்ந்து புல்லரித்து போனாள் மங்களா. என் தாயார் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தால். மங்களா முடிக்கும் முன் காமு அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, அதுக்கு பதிலாக நான் தான் உனக்கு இருக்கேனே, பெற்றதால் மட்டும் தாய் மகள் என்கிற உறவு அமைகிறதில்லை. என்னை பொறுத்தவரை நீயும் என் மகள்தான். அதனாலே அமைதியா தூங்கு. நெஞ்சம் நிகழ்ந்து போன மகளா காமு அம்மாளின் அனுப்பிலே உறங்க வசப்பட்டாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. ராஜேஸ்வரி ஹாஸ்டல் வாசிகள் இன்னமும் எழுந்திருக்கவில்லை. படுக்கையை நின்று எழுந்த மங்களா ஜன்னல் அருகே வந்து தோட்டத்தை எட்டி பார்த்தாள். மங்கையர் இல்லத்துடன் ஒப்பிடும்போது ராஜேஸ்வரி ஹாஸ்டலின் அமைப்பு, வசதிகள் எல்லாமே மலைக்கும் அடுவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருந்தன. அதை நிர்வகித்த தலைவி சியாமலா அம்மாளின் சிரித்த முகமும் பரபரப்புடன் அவளது கட்டளைகளை நிறைவேற்ற சிட்டாக பறந்த அந்த 2 இளம் பணிப்பெண்களின் முகத்தில் நிலவுகின்ற மலர்ச்சியும் மனத்திற்கு நிறைவை கொடுத்தன. 10 கிரவுண்டுக்கு மேற்பட்ட நிலத்தின் நடுவே வேலை பார்க்கும் பெண்கள் தங்கி வசிக்க என்ற நோக்கத்துடன் ஆராய்ந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட 2 அடுக்கு மாடி கட்டிடம். கீழ்ப்பகுதியில் அலுவலறை, அடுத்தபடியாக பெண் உறவினர்களை சந்தித்து பேச ஒரு சிறு அறை, அதற்கடுத்ததாக டெலிவிஷன் வசதி கொண்ட பெரிய பொது ஹால், அடுத்தபடியாக சாப்பாட்டறை, அதை ஒட்டி சுத்தமான சமையல் அறை, ஒவ்வொரு மாடியிலும் 20 தனி அறைகள், தேவையான குளியலறை இத்தியாதி. ஹாஸ்டல்வாசிகள் ஒவ்வொருவருக்கும் தனி அறை கொடுக்கப்பட்டிருந்தது. இரவு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவைப்பட்டாலும் தந்து உதவ பணிப்பெண்கள் மாடியின் இறங்குபடி போன்ற பகுதி அருகில் தங்கியிருந்தார்கள். தொலைபேசி, மருத்துவ வசதி என்று ஒரு உயர்மட்டத்து ஹாஸ்டலுக்கு தேவையான வசதிகளும் இருந்தன. ஒவ்வொரு அறையிலும் சுத்தமான படுக்கை, மின்விசிறி, சாமான்களை வைத்து பூட்டிக்கொள்ள இரும்பு பீரோ என்று பல வசதிகள் இருந்தன. அங்கே இருந்த பெண்கள் பெரும்பாலானவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள். தாங்களே முன்வந்து அறிமுகம் செய்து கொண்டு கலகலப்பாக வார்த்தையாடினார்கள். அதே சமயம் தாமுண்டு தம் வேலையுண்டு என்று ஒதுங்கி போகும் நளினமும் தெரிந்தவர்களாயிருந்தனர். தோழியை அழைத்து கொண்டு ஹாஸ்டலுக்கு வந்த போதில்தான் சுற்றிலும் கண்களை ஓடவிட்டு பிரமித்து போய் நின்று விட்டாள். தலைகீழாக நீ நின்றாலும் இந்த ஹாஸ்டலில் இடம் கிடைத்திருக்காது. காசிநாத் அவர்களுக்கு சியாமலா அம்மாளை தெரியுமாம். அந்த சலுகையை உபயோகித்து உனக்கு இங்கே இடம் வாங்கி தந்திருக்கிறார். உங்கள் மேனேஜர் உண்மையில் ரொம்ப நல்லவர் தான். உனக்காக எத்தனை சிரமம் எடுத்து கொண்டிருக்கிறார். இதற்கு என்று காரணம் ஏதாவது இருக்குமோ? கண்களை சிமிட்டி கொண்டு தோழியின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள். ஐயோ பாவம் என்று இறக்கப்பட்டு செய்த உதவியா, அல்லது மங்களாவின் கற்பனை சிறகு விரித்து கொண்டு உல்லாசமாக பறந்தது? காசிநாத்தின் உத்தரவுப்படியே அவள் திங்கட்கிழமை அலுவலகத்திற்கு போன போது சிறிது நேரத்தில் மேனேஜரிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. ராஜேஸ்வரி ஹாஸ்டல் என்பதில் உங்களுக்கு ஒரு அறை தரும்படி சிபார்சு செய்திருக்கிறேன். இந்த ஃபாரங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். இங்கேயும் 2 மாதம் முன் பணம் கட்ட வேண்டியிருக்கும். முதல் தரமான ஹாஸ்டல். இதில் வசிக்க மாதம் 400 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கிறது. அவளது சம்பளத்தில் பாதி ஹாஸ்டலுக்கு போய்விட்டால் கேட்கவும் அவளுக்கு அச்சமாகத்தான் இருந்தது. இன்னொரு சந்தோஷ சங்கதி சொல்லப் போகிறேன். பழைய மேனேஜர் உங்களுக்கு சம்பள உயர்வு தரும்படி சிபார்சு செய்து அனுப்பிய கோரிக்கையை ஏற்று நேற்றைய தினம்தான் தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான சம்பள உயர்வு அறிக்கை வந்திருக்கிறது. இந்த வருஷ ஆரம்பத்திலிருந்து சம்பள உயர்வு தொடர்வதால் விட்டு போன மாதங்களை கணக்கிட்டு விரைவில் ஒரு கணிசமான தொகை வரப்போகிறது. இந்த வார கடைசியிலே அது வந்து சேர்ந்துவிடும். அதனால் கூறிவிட்டு புன்னகைத்தான். நன்றி உணர்வு நெஞ்சை அடைத்தது. மங்களா வார்த்தைகளுக்கு தடுமாறினாள். என்ன சொல்றதுன்னு தெரியலை சார், நீங்கள் தெய்வம் போல. அவள் முடிக்கும் முன்னே கையை அமர்த்தினான் காசிநாத். சாதாரண மனிதனாக இருப்பதை தான் நான் விரும்புகிறேன். தெய்வமாக்கி கோயிலில் வெற்றி பூட்டிடாதீங்க. உத்தியோகத்தோரனை மீறி அவன் சகஜமாக சிரித்த போது மங்களா முகம் சிவந்து தடுமாறி போனாள். தேங்க்யூ வெரி மச் சார், சற்றென்று வெளியே வந்து விட்டாள். அன்று வெகு நேரம் அவள் மனம் ஆனந்தத்திலே படப்படுத்து கொண்டிருந்தது உண்மை. தினசரி இந்த ஹாஸ்டலில் காலையில் சாப்பாடு, வேலைக்கு போகும் பெண்களுக்கு கையில் டிஃபன், மாலை காஃபி, இரவு மறுபடியும் சாப்பாடு என்ற முறையை அனுசரித்தனர். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காலையில் டிஃபன்,
பகல் 12 மணிக்கு இனிப்புடன் சாப்பாடு என்று சிறிது மாற்றம் அனுசரிக்கப்பட்டது. அன்று பகல் உணவுக்கு பால் பாயாசம் கொடுத்திருந்தார்கள். ஒரு கரண்டி கூடுதலாக வாங்கி சாப்பிட்டு விட்டிருந்தாள் மங்களா. உண்ட களைப்பில் தன் அறையில் நிம்மதியாக பொழுது போனது தெரியாமல் நன்றாகவே உறங்கி விட்டிருந்தாள். விழித்து கொண்ட பொழுது மாலை காஃபி சாப்பிடும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து பரபரப்பாக முகத்தை கழுவி கூந்தலை வாரி முடித்து வேற உடை உடுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்தாள். சாப்பாட்டறையில் அவளை தேடிக்கொண்டு ஒரு பணிப்பெண் வந்தாள். உங்களை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்கிறார். ஆண்களை ஹாஸ்டலுக்குள் அனுமதிப்பில்லை. மரத்தடியில் கிடக்கும் சிமெண்ட் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். யாராக இருக்கும்? ஒரே வாயில் காப்பியை குடித்துவிட்டு தோட்டத்திற்கு விரைந்தாள் மங்களா. கொஞ்சம் தூரத்திலே பார்த்து விட்டாள். நெஞ்சிலே மகிழ்ச்சி படபடப்புடன் வேகமாக அவன் அருகே வந்தாள். அவளை கண்டதும் காசிநாத் எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தான். ஆசனத்தின் ஒரு ஓரத்தில் அவளை உட்கார சொல்லி உபசரித்துவிட்டு தான் இன்னொரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டான். என் சிபாஷின் பேரில் இந்த ஹாஸ்டலில் சேர்ந்தீங்க, எல்லாம் சௌகரியமாக இருக்கான்னு விசாரித்து விட்டு அப்படியே இதை குடிச்சிட்டு போக வந்தேன் சொல்லிக்கொண்டே தன் சட்டை பையிலிருந்து ஒரு கடித உரையை எடுத்து அவளிடம் நீட்டினான். வியப்புடன் மங்களா அதை பெற்று கொண்டாள். மங்கையர் இல்லத்தில் தங்கியிருந்த சில நாட்களுக்குண்டான தொகை போக மீதி பணத்தை உங்கள் பெயருக்கு ஒரு செக் எழுதி தர வேண்டும் என்று நான் அதன் தலைவியை வற்புறுத்தினேன். அந்த அனுப்பும் அம்மாள் முன் பணத்தை திருப்பி தருவதில்லை என்று எனக்கு செய்தாள். எங்கள் அலுவலகத்தை சேர்ந்த ஒரு ஊழியரை முன்பெண் விசாரிக்காத முரட்டுத்தனமாக கதவை அடைத்து இரவின் இந்த வேளையில் வெளியில் அனுப்பியது தவறு. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஈடு கோரி அந்த ஹாஸ்டல் மீது வழக்கு தொடர உத்தேசித்திருக்கிறேன் என்றதும் ஆடி போய்விட்டாள். வக்கீல் கோர்ட் என்றதுமே பட்கள் தடதடவென்று தட்ட வேகமாக கணக்கிட்டு உங்களுக்கு சேர வேண்டிய தொகைக்கு செக்கு எழுதி தந்துவிட்டாள். பளிச்சென்று பட்கள் மின்ன சிரித்தான் காசிநாத். அலுவலகத்தில் மேனேஜர் என்ற கண்டிப்பும் கராருமாக காட்சியளிக்கும் அவன் அவளிடம் இத்தனை இயல்பாக நெருக்கமாக நேசமாக பேசி சிரிக்கிறானே. வியப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்கள் செஞ்சிருக்கிற உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் தடுமாறினாள். நாம் எல்லோரும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களைப் போல. ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அதை மற்றவர்கள் பார்த்து கொண்டிருப்பது நியாயமா? என்னை பொறுத்தவரை நீங்கள் பல வழியிலும் எனக்கு தெய்வம் போல. அவள் முடிப்பதற்குள் அவன் சிரித்து கொண்டே எழுந்து விட்டான். மறுபடியும் என்னை கல்லாக்கி கோயிலுக்குள் பூட்ட பார்க்கிறீர்கள். நான் மனுஷனாக இருக்கத்தான் ஆசைப்படுறேன். வரட்டுமா? விடை பெற்று கொண்டு சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த காரை நோக்கி நடந்தான். இன்னும் கொஞ்சம் அந்த சிரிப்பை கேட்க மாட்டோமா? அந்த கலையான முகத்தை பார்க்க மாட்டோமா என்று அவள் எண்ணி முடிப்பதற்குள், ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசைத்தான் என்று பதிலளிப்பது போல உரிமை கொண்ட அந்த ஃபியட் தோட்டத்தினின்று வெளியேறி மறைந்தது.